ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அறிவாயுதத்தால் உலக வெல்ல என்னும் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான பலன் அமைஞ்சிருக்கு, மேலும் பாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு, பாதகமான பலனிலிருந்து நாம் தப்பிக்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பதிவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிலையுமே ஒவ்வொரு ராசிக்குமே அந்த ராசி அதிபதியை பொறுத்து அவங்களோட குணம் அப்படிங்கிறது மாறுங்க. அந்த விதத்தில் கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான். கன்னி ராசிக்காரங்க புதன் பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அறிவாளியாகவும் புதிய பொருளை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாகவும் பெரும்பாலும் திகழ்வாங்க. இவங்களை அத்தனை எளிதாக நம்ம பேச்சால் வெல்ல முடியுமான்னு பார்த்தா கட்டாயம் அது முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அபரகணமரண ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. நாம் அவங்ககிட்ட ஏதாவது பேசும்போது நம்மளுக்கு டக்குன்னு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அவங்களது வார்த்தைகள் அப்படிங்கிறது அமையும். மேலும் அவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வாதாடணும்னு நினச்சா கட்டாயம் முடியாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி வாதம் செஞ்சாலும் அதில் வெல்லும் திறன் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான்க. சுக்கிர பகவான் வாக்கு ஸ்தானத்தில் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களது வாக்கு அப்படிங்கிறது எல்லா விதத்துலையுமே சாமர்த்தியம் உள்ளவங்களாக திகழக்கூடியவங்களாக திகழ்வாங்க. ஆனாலும் கூட இவங்கக்கிட்ட கனிவான உள்ளம் அது நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. கணக்கில் புலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் ரொம்பவும் திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கம்ப்யூட்டர், கணிதம், இந்த மாதிரி ஆடிட்டிங் போன்ற துறையில் ரொம்பவும் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இவங்களுக்கு அமையும். நல்லதா கன்னிராசி நேயர்களுக்கு மனோபலம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை எப்படி சமாளிக்கணுங்கிற மாதிரியும் அந்த ஒரு விஷயத்தில் நிலை குலைஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சா கட்டாயம் அது முடியாதுங்க. அந்த செயல்களை எல்லாமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும். அதான் முதல்லயே சொன்னலையா, அறிவாயுதம் ஏந்தி எதுலேயுமே வெற்றி பெற ஒரு நல்ல செயலாக சிந்தித்து செயல்படுத்துவாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் இவங்க மனம் வருந்தும்படியான நிகழ்வு நடக்கும். மேலும் இவங்களை எவ்வளோ இனிமையானவங்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோபம் வராமல் இருக்குங்க. ஆனால் கோபம் வந்துடுச்சுன்னா அது அவ்வளோ எளிதில் நாம் அவங்க கோபத்தை அடக்க முடியாத அளவுக்கு இருக்கும். மேலும் இந்த கோபத்தால் இவங்க இவங்களது வாழ்க்கையில் நிறைய இன்னல்களையுமே சந்திச்சிருப்பாங்க. நிறைய பொருள் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட விட்டு சென்றிருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய தர்ம சங்கடம் சூழ்நிலைக்கு ஆளாயிருப்பாங்க. இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களை விட சிறந்தவர் யாரும் தான் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வாழ முடியுங்க. இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மேலும் நான் எவ்வளோதான் யோசித்து சிந்தித்து ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு சில விஷயத்தில் தடுமாற்றம் வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தடைகள் வருது. அதில் நான் ரொம்பவும் விழிப்புணர்வாக எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிற உங்களுக்கு நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடை செஞ்சிங்கன்னா உங்களது காரியம் அனைத்துமே தடைகள் அப்படிங்கிறது உடைபடுங்க. நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு நன்மை தரும் பலனை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. துர்க்கை அம்மனது அருளால் உங்களது காரிய தடைகள் நீங்கி நீங்கள் வளமுடன் வாழ நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் உங்களுக்கு இந்த மாத பலன் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்பட்டு அதில் எப்படி வெற்றி அடையணுங்கிற தெளிவாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களோட நட்சத்திர லாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்காரு. இதன் மூலம் இது வரைக்கும் நீங்கள் உங்களது தொழிலில் ஏற்பட்ட தடையாக இருந்தாலும் சரிங்க, வேலை
தொடர்ந்து முடியாமல் இருக்குது ஆரம்பித்த வேலை அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இது வரைக்கும் இயங்காமல் இருந்த அனைத்து வேலைகளுமே சுறுசுறுப்பாகவும் விரைவிலேயும் நடந்து முடியும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதாவது தடைப்பட்ட வருமானங்கள் அனைத்தும் வந்து சேருங்க. நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்குவதற்காகவே கிரக பயிற்சி உங்களுக்கு சிறப்பான சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட தொழில் உத்தியோகத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கும். இதெல்லாம் எப்படிடா முறியடிக்க போகிறோம், இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வர போகிறோம்னு மனக்கவலையில் இருந்த உங்களுக்கு அந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் லாபத்தை பெற முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. உங்களது வியாபாரம் விருத்தியாகும் வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்குபவங்க கட்டாயம் இந்த சமயத்தில் ஆரம்பிச்சிங்களா பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது உங்களுக்கு இழுபறியாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலனும் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்குமே வருங்க. இது வரைக்கும் கடனை கட்ட முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கிறதன் மூலம் கடன்களை எல்லாமே கட்டுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு ராசியை பார்க்கறதுனால உங்களது உடல் நிலையில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இது வரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைந்து உங்களது உடல்நிலையுமே நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். மேலும் வந்துட்டு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் உங்களது தொழிலில் நல்ல லாபம் வருங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குழந்தைக்காக ஏங்கியிருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் அமையும். ராகுவன் பயிற்சியால் உங்களுக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் உங்களது நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மாதம் இந்த மாதம். அடுத்து கன்னி ராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலனை பார்த்தா, நினைத்ததை நடத்தி வெற்றி பெறும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் மிகவும் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ நெருக்கடி இருந்திருக்கும். அந்த அனைத்து நெருக்கடியுமே இந்த மாதம் உங்களை விட்டு விலகுது. ஏன்னா செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவரோட பார்வையால் உங்களுக்கு தெய்வ அருள் உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எல்லாமே நீங்கள் நினைத்த இடங்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கும் வாய்ப்பு வரும். மேலும் வந்துட்டு இது வரைக்கும் செய்யும் தொழிலில் சிறப்பாக செய்வதற்கான பல நன்மைகளுமே உங்களது நண்பர்கள் மூலம் வந்து சேருங்க. அதன் பிறகு நீங்கள் செஞ்சுட்டு வர வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்புமே வரும். அதெல்லாம் தவற விடாதீங்க. ஏன்னா உங்களது தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பான பலன்கள் வெளியூர் பயணம் மூலம் வந்து சேரும் உங்களுக்கு. இது வரைக்கும் பூர்வீக சொத்துல எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வந்துடுங்க. சூரிய பகவானால் இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சிறப்பாக செய்யலாங்க. அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்யும் அனைத்து செயலுமே நன்மையையும் உங்களுக்கு ஆதாயத்தையும் வழங்கும் வகையில் அமையும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடிய விரைவில் உங்களது கைக்கு வந்து சேரும். மேலும் வந்துட்டு இது வரைக்கும் உங்களது தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விளங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மாதமாக அமைதுங்க. உங்களது குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இன்பம் தரும் வகையில் செயல்கள் அனைத்தும் அமையும். அடுத்து நாம் சித்திரை 1, 2ஆம் பாதக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு செயலுமே ரொம்பவும் தைரியமாகவும் புத்திசாலித்தனத்தோடையும் செயல்பட்டால் உங்களது வாழ்வில் வெற்றி கட்டாயம் உங்களுக்கு பிறக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய சங்கடங்களை அனுபவித்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருவாய் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். கடந்த காலத்தில் நீங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சமூகத்தில் தனி அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா குருவும் உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைஞ்சி குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் முடிவிற்கு வரும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதில் கிடைக்குங்க. மேலும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் நினைத்த செயலில் உங்களுக்கு நிறைவேறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தடைபட்டிருந்த வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும். கடன் தொல்லையால் அவதிப்பட்ட உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்குவதற்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வந்துடும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கேற்ற அனுமதியும் கிடைக்கும். புதிய தொழில் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்களா உங்களுக்கு சிறப்பான பலன்களையுமே கொடுக்கும் இந்த மாதம்.
மேலும் உங்களது வாழ்வில் வரும் காரிய தடைகளையும் மன சங்கடங்களையும் தீர்க்க துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.